ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிசம்பர் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா டிசம்பர் 13ல இருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஆல்ரெடி போட்ட வீடியோ பதிவுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம். மறக்காம அதை பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வரக்கூடிய 2026 குரூப் 4க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கக்கூடியதா இருக்கும். வாங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகலாம். 13ஆம் தேதிக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, அந்தமான் தீவுல சர்வார்கர் சிலை திறக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மசோதா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது நம்ம வினாக்களாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. என்ன அப்படின்னா, காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா. காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இங்க பாருங்க, ஒப்புதல் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 12, 2025. இந்த மசோதாவோட நோக்கங்களை பாருங்க. காப்பீட்டு துறையின் வளர்ச்சியை ஊக்குவித்தல். அப்ப காப்பீட்டு துறையோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறாங்க, முதலீடுகளை உயர்த்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, 74% இருந்து காப்பீட்டு துறையில அந்நிய நேரடி முதலீட்டை என்னவா மாத்த போறாங்க அப்படின்னா 100% மாத்த போறாங்க. சரிங்களா? இது எப்படி உயர்ந்து வந்த சதவீதங்கள் அப்படின்றத நமக்கு பார்க்கலாம். பாருங்க, 2005ல 26ல இருந்து 49 உயர்ந்திருக்கு. 2021ல 49 to 74 உயர்ந்திருக்கு. 2025ல என்னவாயிருக்கு பாருங்க, 74 to 100. இந்த பேக்ரவுண்ட் விஷயத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்து, உலக அளவில் காப்பீடு வணிகத்துல இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னா 10th place அப்படின்றதையும் நம்ம ஆரம்பிச்சுக்கணும். 2047க்குள்ள அனைவருக்கும் காப்பீடு என்பது மத்திய அரசோட ஒரு இலக்காக இருக்கக்கூடியதாக இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. அடுத்து, நிலக்கரி சேது சாளரம் திட்டம் அப்படின்னா என்னன்றத, அந்த திட்டத்தோட நோக்கத்தை மட்டும் பார்த்துக்கணும். சமீபத்தில் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி நிலக்கரி சுரங்க ஏல நடைமுறைக்கான திட்டம் தான் இது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர். அடுத்ததா பாருங்க, கொப்பரை உற்பத்தியில முன்னிலை உள்ள மாநிலங்கள் என்ன அப்படின்னா, கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல கேரளா இருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, சூப்பர். அடுத்ததா பாருங்க, வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணை மசோதா. இது எப்போ ஒப்புதல் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 12, 2025. இது பல்கலைக்கழக மானிய குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில், தேசிய ஆசிரியர்கள் கல்வி கவுன்சில், இது மூணுத்தையும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒன்றிணைக்க போறாங்க. ஒன்றிணைச்சு என்ன பண்ண போறாங்க, வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையத்தை கொண்டு வர போறாங்க. இது 2020 தேசிய கல்விக் கொள்கையில முன்மொழிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கு. அதற்கு மாற்றாக, இந்த மூணுத்திற்கும் மாற்றாக என்ன பண்ண போறாங்க, இந்திய உயர்கல்வி ஆணையத்தை ஏற்படுத்த போற அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சுகாதாரம் தொடர்பான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகம் முழுவதும் 3.8 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு HPV எனப்படும் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை ஜனவரி மாதம் முதல்வர் தொடங்கி வைப்பார் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண்கள் எத்தனை சதவீதம்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னா 43%. இதே நீங்க 43% இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து, 2027க்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்ப்போம். இதுக்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா ரூபாய் 11,718 கோடியை நிதியை ஒதுக்கி இருக்காங்க. 2 கட்டங்களாக இந்த பணியை மேற்கொள்ள போறாங்களாம். முதல் கட்டம் எப்ப அப்படின்னா 2026 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை வீடுகள் மட்டும் கணக்கெடுப்பு பணி நடத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2026 செப்டம்பர்ல இமாச்சல், உத்தரகாண்ட், காஷ்மீர், லடாக், அப்ப இமாச்சல் பகுதி, உத்தரகாண்ட் பகுதி, காஷ்மீர், லடாக் பகுதிகளில் என்ன பண்ண போறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. 2வது கட்டத்தும் 2027 பிப்ரவரியில இருந்து தான் பிற பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கலாம், 26ல இங்க வீடுகளோட கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க.
14 தேவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானதும் கூட. இந்த புதுசா ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம பார்ப்போம். கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் கூட்டமைப்பில் இருந்து எரித்ரியா நாடு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா விலகிடுச்சு. இந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் கூட்டமைப்பு என்ன சொல்லணும்னா IGAD அப்படின்னு சொல்லலாம். இது 1996 உருவாக்கப்பட்டது. இதுல 8 நாடுகள் இடம்பெற்றிருந்தன. எத்தனை நாடுகள்? 8 நாடுகள் இடம்பெற்றிருந்தன. அதுல இப்போ ஒரு நாடா எரித்ரியா நீக்கிடுச்சு, வெளியே போயிடுச்சு. இப்ப கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் பிராந்தியத்துல அமைதி, உணவு பாதுகாப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் ஊக்குவிக்கும் நோக்கத்துல இதை தொடங்கப்பட்டதாக இருக்கு. அந்த 8 நாடுகள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்ரோபியா, அதுதான் இப்ப நம்ம பார்க்குற இந்த எரித்ரியா, கென்யா, சோமாலியா, தெற்கு சூடான், சூடான், உகாண்டா, சிபுட் அப்படின்றது. அடுத்து புதிய தகவல் தலைமை ஆணையரை தேர்வு செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸுங்க. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நியமனத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அவருடைய பேர் என்னன்னா ராஜ்குமார் கோயல். டிசம்பர் 5 அன்னைக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு குழுவுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா பிரதமர் இருந்தாரு, உள்துறை அமைச்சர் இருந்தாரு, எதிர்கட்சி தலைவர். எதனுடைய அப்படின்னா மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர். மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர் யாரு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபேக் சிலிக்கா கூட்டமைப்பு. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றப்பே சொல்லியிருப்போம், புதுசா ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உயர் தொழில்நுட்ப விநியோக சங்கதியில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுப்பதற்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 9 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு. இதை யார் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், நெதர்லாந்து, பிரிட்டன், இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா. இந்த 9 நாடு இதுல உறுப்பா இருக்கு. இதுல யாரை சேர்க்கல அப்படின்னா ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய கூட்டாளி நாடா இருக்கக்கூடிய இந்தியாவை இதுல சேர்க்கல அப்படின்றதா ஒரு ஹைலைட்டடான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். அடுத்து புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு 2022 தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா 2027க்குள் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்க இலக்கு. ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து மத்திய அரசு ஒரு இலக்கை இது பண்ணியிருக்காங்க. 2026 மார்ச் 31க்குள்ள நாட்டுல இருந்து நக்லஸ் தீவிரவாதிகளை துடை தெரியணுன்றது மத்திய அரசினுடைய ஒரு இலக்காக இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2025-24-25க்கான நிதியாண்டுல சொல்லியிருக்காங்க ரூபாய் 31.18 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது 16% வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. தமிழ்நாடு ரொம்ப கீழ்நோக்கி போகுது. எதுல அப்படின்னா விவசாயத்துல கீழ்நோக்கி போகக்கூடியதாக இருக்கு. இதனுடைய வளர்ச்சி எல்லாமே தொழில்துறை மற்றும் சேவைத்துறையை நோக்கி வரக்கூடியதாக இருக்கு. அது நம்மளுடைய மாநிலத்திற்கு நல்லதல்ல, மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி நமக்கு சொல்லி இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை சொன்னவங்களே ரிசர்வ் வங்கி தாங்க. ஓகே. உயரும் பாலின விகிதம் வேர்ல்டு பேங்க், உலக வங்கினா என்னது? வேர்ல்டு பேங்க். அவங்க சொல்லியிருக்காங்க உலகளாவிய பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 984 இருக்கு. இந்தியாவில் 1000 ஆண்களுக்கு 1020 பெண்களாக இருக்கு. இந்தியாவில் கேரளா தான் பாலின விகிதத்துல முதன்மை மாநிலமாக இருக்கு. ஹரியானா ரொம்பவும் பின்தங்கிய மாநிலம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பாருங்க, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட பெயர் மாற்றம் அப்படின்னு பாக்குறோம். ஆக்சுவலா இது மொத்தமாவே மாத்திட்டாங்க. பெயர் மட்டும் இல்ல, புதிய மசோதாவே கொண்டு வந்தாங்க. நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அதை பார்த்திருப்போம். டிசம்பர் 12, 2025 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தராங்க. அது என்ன பெயர் மாற்றுறாங்கன்னா பூஜ்ய பாபு கிராம் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்ப அது மொத்தமாவே மாத்திட்டாங்க. வேலை நாட்கள் 100 நாள்ல இருந்து 125 உயர்வு. இது பின்னாடி வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 15ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. உலகக்கோப்பை குவாஷ் போட்டியில இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 9, 2025. இடம் எங்க அப்படின்னா சென்னை.
எத்தனை நாடுகள் பங்கேற்றாங்கன்னா 12 நாடுகள் பங்கேற்றாங்க. முதல் முறையா இந்தியா அந்த குவாஷ் போட்டியில வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு. அதனால இது ஹைலைட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும். இறுதிப் போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஹாங்காங் சீனாவை வந்து வீழ்த்துறாங்க. 3-0 கோல்ல வீழ்த்தக்கூடியதாக இருக்கு. அடுத்து தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் எப்ப அப்படின்னா டிசம்பர் 14. எப்ப? டிசம்பர் 14 அப்படின்றதுதான். உலகின் உயரமான சுழலும் உணவகம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டத்துல குல்மார்க் அப்படின்ற இடத்துல இருக்கு. இது எப்ப திறக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 14, 2025. இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆசியாவின் மிக நீளமான ஸ்கை இழுவை லிஃப்ட். ஸ்கை இழுவை லிஃப்ட். அது மட்டும் இல்லாம உலகின் மிகப்பெரிய பனிக்கூண்டு, என்ன கூண்டு? பனிக்கூண்டு உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. ஓகே, அடுத்து இந்தியாவின் தோற்றம் குறித்து ஆராயும் சௌமியா அசோக். யாரு? சௌமியா அசோக் அப்படின்றவங்க கீழடி அகழ்வாழ்வு பற்றிய நூலை விரைவில் வெளியிட போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து தொழுநோய் பாதிப்பு எங்க அதிகமாகுதுன்னா சென்னையில் அதிகமாகுதான். தொழுநோயை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரோ அப்படின்ற கிருமி. தொழுநோய்க்கான அறிகுறிகள் இருமல், தும்மல். இதுல இருந்து வெளியேறக்கூடிய நீர்த்திவலைகளில் பிறருக்கு பதவக்கூடியதாக இருக்கு. இந்த கிருமி உடல்ல 5-7 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்து பாதிப்பை ஏற்படுத்துமா. டைரக்டா அப்பயெல்லாம் தெரிஞ்சிடாது இந்த தொழுநோய்ன்றது. 5 to 7 இயர்ஸ் நம்ம கூட வாழக்கூடியதாக இருக்கான். அடுத்து பாருங்க, இந்திய தேர்தல் ஆணைய உறுப்பினர் நியமனம் பற்றிய சில சிறப்பு தகவல்கள் இருக்கு. 1950 இருந்து ஜனவரி 28 இருந்து சொல்ல போனா ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்தாரு. 1989 அக்டோபர் 16 ஒரு புதிய சட்டத்தின் மூலயமா 1+2 மாறக்கூடியதாக இருக்கு. அப்புறம் பாருங்க, 1993 அக்டோபர் 1 முதல் 3 உறுப்பினர்களை கொண்டு இயங்க ஆரம்பித்தது. மறுபடியும் அது என்ன ஆகுதுன்னா 1989 ஒரு நபர் கொண்ட குழுவா மாறுது. அப்புறம் 93 தான் அது என்னவா மாறுது? 3 நபர்கள் கொண்ட குழு, 1+2 மல்டி பாடி மெம்பர்ஸ். இப்ப ஏன் நம்ம இதை பார்க்கிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சமீபத்துல அறிவிச்சிருந்தது. அதை பேஸ் பண்ணி 2023 கொடுத்ததுனால நம்ம இதை பார்க்கிறோம். தேர்தல் ஆணையரை மத்திய அரசின் ஆலோசனை பெயரில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். கரெக்டுங்க, தப்பு இல்ல? ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய பகுதி என்ன அப்படின்றத பண்ணுங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? 23 தீர்ப்புல பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி இந்த 3 பேர் தான் புதிய சட்டம் இயற்றும் வரைக்கும் தேர்தல் ஆணையரை அந்த பரிந்துரையை செய்யக்கூடிய குழுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம்.